This video is sponsored by EduQuest. இந்த EduQuest டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கில் பேஸ்டு டெவலப்மெண்ட்டு ஆன்லைன் கோர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பற்றி என்னங்கிறத சொல்லி தருவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டிங் கோர்சஸ் அப்புறமா கோடிங் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் இது எல்லாமே ஆன்லைனில் கற்றுக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட மொழியிலையும் கற்றுக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்துலையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி கற்றுக்க முடியும். கோர்ஸ் முடித்த உடனே அவங்களே சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் சரி இல்லை சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் சரியும் நீங்கள் சீக்கிரமாக க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த எஜுகேஸ்டில் ஆன்லைன் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஈஸியாக கற்றுக்கிட்டு சீக்கிரமாக க்ரோத் ஆகிடலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ், அதாவது நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடியாஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன பிஸ்னஸ், அதாவது வீட்லேயே லேடிஸ் பண்ணுற மாதிரியான பிஸ்னஸ் ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. 1995 1998 அந்த காலகட்டங்களில் தொடங்கி இப்போது 2025 வரைக்குமே அந்தந்த காலநிலைக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் வளர்ந்துட்டே தான் வருது, ஃபேமஸ் ஆகிட்டும் வருது. ஒரு சில பிஸ்னஸ் அப்போதைக்கு மட்டும் ட்ரெண்ட் ஆகிட்டு அப்புறம் காணாமல் போயிடுது. ஆரம்ப காலகட்டங்களில் பருத்தி கொட்டை மாதிரி ஒரு சில கொட்டைகள் இருக்கும். அந்த கொட்டையை பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி கிலோ கணக்கில் ஒரு சில ஆளுங்க கொடுப்பாங்க. அதை நம்ம வீட்டில் லேடிஸ் வீட்டில் வாங்கிட்டு பிரித்து திருப்பி அவங்களுக்கே கொண்டு கொடுப்பாங்க. 90s கிட்ஸுக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். 1998 காலகட்டத்துக்கு அப்புறமா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற தொழில் பார்த்திங்கன்னா பனியன் நூலை பிரித்து கொடுக்குறது. இது கிலோ கணக்கில் பனியன் கொடுத்துருவாங்க. கச்சிஃப் மாதிரி பிட்டு பிட்டு பீஸாக இருக்கும். அந்த இதுலேருந்து நம்ம நூலை தனியாக பிரித்து அவளுக்கு கொடுத்தோம்னா ஒரு கிலோக்கு என்ன ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த ஒரு தொழில் எல்லா வீட்லேயும் அந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு தொழிலுமே காலப்போக்கில் முற்றிலுமாகவே அழிஞ்சு போச்சுன்னு தாங்க சொல்லணும். ஆனால் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்குமே அழியாத தொழில் என்னென்னு கேட்டிங்கன்னா சேரில் நம்ம கட்டை போடுறதுன்னு ஒரு தொழில் இருந்தது. இது எல்லாமே அப்போ அந்த காலத்துலேருந்தே வீட்டுக்கு வீடு இந்த தொழில் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு வேணால் அது வீட்டில் எடுத்து பண்ணுற வேலை கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் இப்போவும் அந்த தொழில் நடந்துட்டு தான் இருக்குது. அது நம்ம உட்கார்ற சேரில் பிளாஸ்டிக் ஒயரை வச்சு கட்டை பின்னுவாங்க. இது அந்த காலத்துலேருந்தே ரொம்ப ஃபேமஸாக இருந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்றைக்கு வரைக்குமே ஒரு சிலது இருக்குது, ஒரு சிலது இல்லாமையும் இருக்குது. காலங்கள் மாற மாற டெக்னாலஜி மாறுது. டெக்னாலஜி மாற மாற மக்களோட சிந்திக்கும் திறன் மாறுது. அதனால் ஒரு சில தொழில் அழிஞ்சு போகுது. அது இல்லாமல் ஒரு சில புது புது தொழில்களாக ஆரம்பிக்குது. முதல்லலாம் ஒரு பொருளை விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா வீடு வீடாக நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ரேடியோவில் விளம்பரப்படுத்துனாங்க. அதுக்கப்புறமா டிவியில் விளம்பரப்படுத்துனாங்க. அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர், அதுக்கப்புறமா சோசியல் மீடியான்னு ஒன்று வந்ததுலேருந்து இப்போ எல்லாத்து கையிலையும் மொபைல் வந்துருச்சு. மொபைல் மூலமாகவே ஒவ்வொருத்தருமே சீக்கிரமாக அவங்களோட ப்ராடக்ட்டை ஈஸியாக அட்வர்டைஸ் பண்ண முடியுது, ரீச் ஆகவும் முடியுது. இந்த மாதிரி இந்த ட்ரெண்டிங்கில் இந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியாவில் என்ன பிஸ்னஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது பார்ட் 2 இந்த வீடியோவோட பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.